முன்பே சொன்னது போல் நம்மளுக்கு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் உடனே அமலுக்கு வந்துள்ளது. நேற்று முதல் நம்மளுடைய அலுவலகங்களில் உள்ள புகைப்படங்கள் ரிமூவ் பண்றது, டீஃபேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டியை ரிமூவ் பண்ற வேண்டிய பணிகளும் தொடங்கியுள்ளது. நேற்று முதல் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 3 ஷிப்டுகளை எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி பறக்கும் படைகள் அமலுக்கு வந்துள்ளது. ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒரு வேலையில் ஒரு ஷிப்ட்ல 3 டீம் இருக்கும். ஸோ ஒரு 24 மணி நேரத்தில் 9 டீம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு இருக்கும். 7 சட்டமன்ற தொகுதியில் சேர்த்தா மொத்தம் 63 எஃப்எஸ்டி அண்ட் எஸ்எஸ்டி, அதாவது நிலையான கண்காணிப்பு குழு மற்றும் பறக்கும் படையினர் ஃபோர்ஸுக்கு வந்துள்ளது. பொதுமக்கள் நம்மளுடைய கண்ட்ரோல் ரூமை ஆக்சஸ் செய்வதற்கு 1950 1950 கான்டாக்ட் நம்பரும் மற்றும் டோல் ஃப்ரீ நம்பர் 1800-425-7019 என்ற தொலைபேசி வாயிலாக நம்மளுடைய கண்ட்ரோல் ரூமும் ஆபரேஷனலைஸுக்கு வந்துள்ளது. அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் அவங்க கூறலாம். மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியோட சி விஜில் அப்படின்ற ஒரு ஆப்பும் இருக்கு, சிட்டிசன் விஜிலன்ஸ். யாருக்கெல்லாம் அந்த தொலைபேசி இணையதளம் யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குமோ அவங்க அதுல ஏதாச்சும் விதிமீறல் நடைபெறுவது என்றால் அதுல அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க கூறலாம். இது இல்லாம புக் அ கால் வித் பிஎல்ஓ, ஓட்டர் ஹெல்ப்லைன் என்பது போன்ற ஐடி இனிஷியேட்டிவ்ஸும் மாண்புமிகு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஏதும் வாக்காளர் அவர் எந்த பார்க்ல இருக்காரு, எந்த பூத்ல இருக்காரு, அவருடைய பூத் எந்த லொகேஷன்ல இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது தகவல் தெரியணும்னா அந்த இணையதளம் வாயிலா அவங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததையொட்டி பொதுமக்கள் மற்றும் வர்த்தகர்கள் ரூபாய் 50,000க்கு மேல் ரொக்கம் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுக்கான உரிய ஆவணங்கள் எடுத்துக்கொண்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். ஏன்னா இந்த தேர்தல் காலத்துல நம்ம எந்த ஒரு தவறும் நடந்துடக்கூடாதுன்றதுக்கான அதுக்கான அந்த ஆய்வுகள் நடக்கும். ஒருவேளை அவங்க அந்த மாதிரி ஆவணங்கள் கொண்டு போகலன்னா எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி பொலைட்டா இருக்க சொல்லியிருக்கோம். வீடியோகிராஃபர் அங்க இருப்பாங்க. அந்த பணம் சீஸ் செய்யப்படும். ஆனா அதுக்கு மேல மேல்முறையீடு மாவட்ட அளவில் கூடுதல் ஆட்சியர் தலைமையில ஒரு 3 பேர் கொண்ட ஒரு குழு இருக்கு. அதுல அவங்க ஆவணங்கள் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் 24 மணி நேரத்தில் அந்த பணமும் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஃபைனல் ரோல் ரிலீஸ் ஆகும் பொழுது நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்த வாக்காளர்கள் 15,86,653 வாக்காளர்கள் இருந்தாங்க. நம்மளுடைய எஸ்ஆர் 19 டிசம்பர் வெளியிட்ட பிறகு கண்டினியூஸ் ரிவிஷன்ல கிட்டத்தட்ட 63,004 படிவங்கள் ப்ராசஸ் செய்யப்பட்டுள்ளது. அதுல படிவம் 6 39,619 வாக்காளர்கள் புதுசா அதுல சேர்ந்திருக்காங்க. இந்த தேர்தல் பணிக்காக மொத்தம் 2,166 பூத்துகள் 1,138 லொகேஷன்ல அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் பணியில மொத்தம் வாக்கு சாவடியில் இருக்கிற அலுவலர்கள் 10,396 அலுவலர்கள், காவல்துறையிலிருந்து 2,600 அலுவலர்கள், பிஎல்ஓக்கள் 2,166, காவல்துறையிலிருந்து இப்போ சிஏபிஎஃப்ல ஒரு கம்பெனி இப்போ நம்மளுக்கு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்திருக்கு. செக்டர் ஆபீசர்ஸ் 400. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 17,000 அலுவலர்கள் இந்த தேர்தல் பணியில ஈடுபட இருக்காங்க. நம்மளுடைய மாவட்டத்துக்கான அப்சர்வர்ஸ் 18ஆம் தேதி நாளை மறுநாள் வருகை புரிவாங்க. ஒரு வாரம் அவங்க இருந்துட்டு 25 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருப்பாங்க. செகண்ட் விசிட் அவங்க நம்மளுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் விட்ரால் வரைக்கும் அந்த நாமினேஷனுக்கான கடைசி நாள் வரைக்கும் இருப்பாங்க. 3ஆம் விசிட் நம்மளுடைய கவுண்டிங் ப்ராசஸ்ல இருப்பாங்க. அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து இந்த தேர்தல் பணியை நம்ம கொண்டு வரப்போறோம். நம்மளுடைய அன்பான மாவட்ட மக்கள் விழுப்புரத்துல அதிக வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு தைரியமா அவங்க ஓட்டு செய்ய வரணும் அப்படின்றத அன்போடு கேட்டுக்கிறேன்.